இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எரேமியா 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்களே. பாருங்க, நீ அவர்களை நோக்கி, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்ற, நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி. யார் பிதாக்கள்? நம்ம பிதா யார்? முதல் பிதா, ஆதி பிதா. உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பிதா இருக்கிறாங்க. உலகத்துக்கு 7 கண்ட ஜனங்களுக்கு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, வானத்துக்கு பூமியில இருக்க எல்லாருக்கும் ஆதி பிதா, ஆதி தாய், ஆதாம் ஏவாள், உங்கள் பிதாக்கள். நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி. எங்க? ஏதேன் தோட்டத்துல. அந்நிய தேவன் பிசாசானவனுடைய வார்த்தை. அவன் உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லப்படுது. அவன் மரண தூதன், மரணத்துக்கு அதிபதி. பிசாசு மரணத்துக்கு அதிபதி தான் அந்நிய தேவன் சொல்லப்படுது. அந்நிய தேவர்களை பின்பற்றி. அந்த அந்நிய தேவன் என்ன சொன்னா? ஏதேன் தோட்டத்துல தேவன் விளக்கின பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனிலே வச்சிருந்தார். ஆதி பிதா, ஆதி தாய் ஆதாம் ஏவாளை ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனியிலே வச்சிருந்தார். தோட்டத்திலே நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி இருக்குது. அந்த கனியை தொடாதே, பறிக்காதே, புசிக்காதேன்னு சொன்னாங்க. அந்த தோட்டத்திலே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து அந்த கனியை பறித்து புசிக்கும்படி செய்கிறான். அதான் பின்பற்றுறது, ஃபாலோ பண்றது. அந்த சர்ப்பத்தின் வார்த்தையை ஃபாலோ பண்றாங்க. அதான் அந்நிய தேவர்களை பின்பற்றி. தேவன் ஒருவரே, அவர் தேவனாகிய கர்த்தர், பிதா குமார் பசுத்த ஆவியானவர். ஆதாம் முழு உலக கிறிஸ்துவை கொடுப்பது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த பிதாவாகிய தேவன், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷரை உண்டாக்குவோமாக, அவர்களை ஜீவ சுவாசத்தை ஊதுவோமாக, ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனியை கொடுப்போமாக. அல்லேலூயா. அத தோட்டத்தின் நடுவில் 10 கட்டளைக்குள்ள ஒரே ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே அந்நிய தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டாய். அந்நியன் இருந்தான் அங்கே. சாத்தான் தேவனுக்கு விரோதமாக தேவன் விளக்கின அந்த கனியை புசிக்கும் போது அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் மாறினார்கள், நன்மார்க்க துன்மார்களாய் மாறிவிட்டார்கள். அப்போ அந்நிய தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாதே. தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடைய ஜீவ வார்த்தையை கேள். அதுதான் மெய்தேவனாக இயேசு கிறிஸ்துவையும் அவரை அறிகிற அறிவை நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. அந்நிய தேவர்களை பின்பற்றி நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து. இந்த பாவத்தை மரணத்தை சேவிக்கிறது, நன்மை தேம காரியத்தை சேவிக்கிறதுனா அதை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துது. அது பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவ வார்த்தையை பின்பற்றி அந்த ஜீவ தேவனை என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் தேவி நீதி உயிர்த்தெழுதலுமானவர், அவர் பிதாகுமார் பசுத்த ஆவியானவர். அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்து. கர்த்தர் ஒருவரே, அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், அவர் தேவி நீதி உயிர்த்தெழுதலுமாயிருக்கிறார். அதை சேவி, அதை ஃபாலோ பண்ணு. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக அசுத்தாவி துரத்தி பசுத்தாவி இறக்கி. அப்போ எரேமியா 16:11 நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு. பாவத்துக்கு மரணத்தை பணிந்து கொண்டது, அதை சேவிக்கிறது, அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொண்டது, அதை பணிந்து கொண்டது. உடனே திறறது கொள்றது ஐக்கியத்துமார் அந்நிய தேவர்கள். சமாதானத்தின் சந்தோஷத்தின் சுகம் பல ஜீவன் கொள்ளை 40 விபத்து நாசமோசம் இதே வந்து உலகத்தின் அதிபதி பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்க வரும் வேறொன்று நானும்
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ உலகம் மீதும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த பிசாத ஏதேன் தோட்டத்துல அந்நிய நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை புசிக்க வைத்துட்டான். அன்றிலிருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ மெய்தேவனை ஏற்றுக்கொள்ளனா ஏசு வருத்தப்பட்டு வாரம் சொல்லுங்க, எல்லோரும் என்னிடத்து வாருங்கள், நானே ஜீவப்பம். அந்த ஜீவப்பத்தை ஜீவ சரத்தை புசித்து அதை தேவன் தனக்கு உலகத்து தான் ஆண்டவராகி இயேசுவை பணிந்து கொள்கிறாய். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தான் பணிந்து கொள்ளுதல். உடனே பாவம் மனம் ஓடுது, அசுத்தாய் வருது, போய் பசுத்தாய் வருது, தேவதூர்கள்லாம் பணிவிட செய்யறாங்க. அப்போ எரேமியா 16:11 நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். பொல்லாத இருதய கடினம், பொல்லாதவன் பிசாசு, இருதய கடினம், பாவத்தை மனத்தினாக சபிக்கிறது, பகைக்கு நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்தை காட்டத்தான் பொல்லாத இருதய கடினம். சாகவே சாவாய். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் படிச்சிருந்தா படி, ஏழை படுங்க, அரசியல் தலைவர், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, எந்த நாடா இருந்தா சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுல கடினமா இருக்கிற அதை தேவனுக்கும் காட்டுற, குடும்பத்துக்கும் காட்டுற, பட்டத்துக்கு காட்டுற. முன்னிட்டு பூமி சபிக்கப்பட்ட நன்மை தீ வரியத்தக்க அந்த கனியை புஷிக்கிற நாளிலே சாகவே சாவாய். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் அவமானங்களும் வெக்கங்களும் ஆபத்துகளும் விபத்துகளும் பொல்லாத நோய் கொள்ளை நோய்களும் கொள்றது ஐக்குமா திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானி ஏந்தி வேறொன்றுக்கு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரு. என் பிதா ஜீவனுடையவர், குமாரன் ஜீவ விருட்சத்தை கல்வாங்க. அதான் மெய் தேவன். என் பிதா ஜீவனுடையவர்னா ஜீவன்ல தேவ நீதி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ விருட்சத்தை கல்விட்டா நன்மை தீ மரியத்தக்க கனி பாவம் மரணம் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்காட்டு ஷாகவே ஷாவா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அப்போ பிறக்கும்போது எல்லோரும் ஆதாம் வழியா அந்நிய தேவன், ஆதாம் ஏவாள் வழியா பிசாசின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். இப்போ வருத்தப்பட்டு மாறுறோம், பிசாசு கிட்ட திருறது சமாதானம் சந்தோஷம் சுகம் எல்லாம் திருடி போயிட்டு அழிக்கிறான், அப்புறம் கொல்றான். இப்போ ஏன் சொல்றாரு, திருடவும் கொள்ளும் அழிக்க வருவேறு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன்ல தேவி நீதி தூய்தல சமாதானம் சந்தோஷம் சுகம் பெல்ல ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யமே அந்த ஜீவனுக்குள்ள நன்மத்தை வருது. பாதாள ராஜ்யம் பிசாசு உரிமையா வரான் உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளை வாழ்க்கையில. பாவத்தை மனத்துல பிறந்து அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அதை பணிந்து கொண்டு அதை சேவித்து அதையே பகைய கசுவ சுயநீதி அநீதியை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி 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 அந்நிய தேவனாகி பிசாசு வாழ்க்கையில திருறது கொள்றது ஐகுத சிறிய வயசு வாழ்க்கை திரும்ப முடிந்த வயது எல்லா டிபார்ட்மெண்ட் வாழ்க்கையில ஜீவிதத்துல ஊழியத்துல பொருளாதாரத்துல எங்க பார்த்தாலும் சாபம், எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் தரித்திரம், எங்க பார்த்தாலும் அவமானம் வெக்கம் நெந்த ஒரே கவலை பழம் வெறுப்பு கசுவ அசுத்தாவியா இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாவி பசுத்தாவி இறங்கி தேவதோட கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமாக்குறாரு. அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்க அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு ஏதேன் தோட்டத்துல தேவநாயகத்தர் ஆதி மனிதர் தம்முடைய சாயலிபடி தன்னூர் ரூபத்தை ஜீவ சுவாச ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துக்களே அதான் சொன்ன சொல்லு. தோட்டத்தின் நடுவில் நன்மத்தையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருக்குது, அதை தொடாதே பறிக்காதே, அதை புஷிக்கு நல்லே ஷாகவே அந்த சொல்லலை ஏவாள் கேட்கல. ஏவாள் என்ன பிசாசு வார்த்தையை கேட்டு தேவன் அந்த நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கு நாளிலே ஷாகவேஷத்தால் புருஷனும் ஆதாம் அவனும் புஷித்தான். அவனும் சாகு உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் அந்த ஆதாம் ஏவாள் வழியா உலகமுள்ளா 816 கோடி ஜனம் கொண்ட ஆதாமின் பிள்ளைகள். ஆதாமின் செந்தை மரணம், கிறிஸ்து செந்தியோ ஜீவன சம்போ ஏசு மத்திய மாற்றுகால எங்கு சுற்றி தந்த பிசாசின் வல்லவில் அகப்பட்டு யாவரை குணமாகிறான். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஜீவ ரத்தத்தை கொடுத்து பாவுண்டமான அந்த அந்நிய தேவன் பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு பாதாளத்து வெளியிலாக்கி ஜீவ விசத்துக்கு தேவ நீதி மீத்தல் தேவன் ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி அவரை காப்பாத்த. இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ள நானே திராட்சை செடி நீ கூட்டி ஒருவன் வார்த்தை நிறுத்த மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்றாரு. ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி கொடுப்பார். அப்போ ஆதாமுக்குள் பிறக்கும் போது அந்நிய தேவன் இந்த உலகத்தினருக்கு
பிரபஞ்சத்தை தேவனால் ஆதாம் விழைவாள் வழியா பாவத்தின் சம்பளம் மறந்த நன்மத்தை மரியத்தக்க கனியில பிறக்கிறோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். வருத்தப்பட்டு வர என்னிடத்தில் நானே ஜீவம் அந்த அப்பத்தை புசி திராட்சசமானவன்க ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். ஜீவ பெற்றது அந்த ஜீவன்ல தேவ நீதி தூவத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஆவட்ட வாக்கு பிதாக்கு ஆதாம் முடிவுகளுக்கு கொடுங்க. அதான் படிந்து கொண்டது. ஒரு சபிக்கணும் ஆஸ்வதிங்க, பகைக்கு நன்மை செய்யுங்க, சத்துக்களை செய்யுங்க, ஒரு துன்பப்படுத்துகிற ஜபம் பண்ணுங்க, கிறிஸ்துவை கொடுங்கள். அந்த கிறிஸ்துவ சரீரத்துக்கு வெளியே போடும் வானத்துல சகல அதிகாரி பரலோக ராஜ்யம் வைக்குது. இயேசுக்குள்ள சகலமும் சர்வம் புதைந்து கிடக்கிறது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. எல்லா கேடுபாடுங்குது. நன்மை தீமறிய நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி அதை போய் தேவன் தருவர் சாபம் பாவம் மனது பாதாளமே இருக்குது. அதுல இயேசுக்குள்ள ஜீவ சொரஜீவர் அந்த ஜீவன்ல தேவ நீதி தூக்கத்தில் இயேசுக்கு அவன் வாக்கு தத்துவமே இருக்குது. அது தலைமையில் மனைவி பேருக்கு பிள்ளை பேருக்கு ஆதாமுக்குள் பிறந்துக்கிறான். பிறக்கும் போது ஆதாமுக்குள் தான் பிறக்கணும். அந்நிய தேவன் பிசாசின் வார்த்தையை கேட்டு நன்மை தீமறியத்தக்க சாக கிடக்கிறாங்க. இயேசு ஜீவன் பரிவுஜன் அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் குடு கொடுத்து பாவன்ட்டு மன நீ பசுத்தாய் தேவதுலாம் பண்ணி கிறிஸ்துக்குள்ளே இருக்க அவரே திராட்சை செடி நீங்க கூடிய ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அப்போ சொல்றாரு எரேமியா 16 நீ அவர்களை நோக்கி உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி ஆதாம் ஏவாளும் ஜீவ விச்சத்துக்கனை விட்டுட்டு நன்மை தீமறியத்தக்க கனியை ஃபாலோ பண்றாங்க. பிசாசு வார்த்தை அந்நிய தேவன் பிரபஞ்சத்தின் தேவன் உலகத்தின் அதிபதி மரணத்துக்கு அதிபதி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீம கனியை புஷித்து அதை தேவன் தனக்கு உலக துரிசாகவே செத்துட்டாங்க. அண்டிலிருந்து உலகம் உள்ள சுடுகாடு சாப பாவம் மனத்தை நோவா காலத்தில் அப்படி மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதவங்க அதோட சாபங்கள் கண்டிலிச்சமா சுயநீ தனி இதெல்லாம் உலகம் உள்ள நடக்குது. இப்போ இது வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க இயேசு கூப்பிடுறாரு. வெண்ணதும் நானே ஜீவப்பன் தப்பத்தை புசித்து ஜீவ விருச்சத்துக்கு என்னை புசி அந்த ஜீவன்ல தேவி நீதி தூளத்தில் இயேசு அவன்கிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அதை பிதாகுமார் ஆதம் முழு எவ்வளவு தரும் பாவன்ட்டு மன ஓடி பசுத்த தேவதூர் படைவ பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாவர் இயேசு விடையிலே ஆகினார். மத்திய மக்களுக்காக எங்கு சுற்றி தந்து அவனே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை அந்த ஜீவ சர ஜீவனத்தை பிசாசு 2000 பிசாசு அந்நிய தேவர் 2000 அசுத்தாவிகள் பிடிச்சிக்குது. அவனை பார்த்த உடனே நல்ல மேய்ப்பனாகி ஏசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு அவன் தேவனுக்கு ஆதம் அசுத்தாய் 2000 பிசாசு அசுத்தாய் சொத்து புத்தி இருந்தமே பிடங்கள் மதி நிர்வாணம் மாதிரி வச்சது ஏசு தக்க பொருள் போய் அவனை வீடுக்காரனாக்க ஆதாமுக்குள் பிறகு கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். ஆதாம் வியாபாரம் அந்நிய தேவன் பிசாசின் வார்த்தையை கேட்டு நன்மை தீமறியத்தக்க காரியத்தை விசிட்டுறாங்க. அப்படிதான் மனுஷ பேர் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவச கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம். அப்போ முழு உலகத்திலும் எல்லோரும் ஆதாம் வியாபாரம் வழியா பிறக்கிறாங்க. ஆதாம் வியாபாரம் அந்நிய தேவன் பிசாசின் வார்த்தை கேட்டு ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமறியத்தக்க அந்த கனியை புசி நல்லவன் கெட்டவனா மாறிட்டான். நன்மை உள்ளவன் நன்மார்க்க துன்மார்க்க